எவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் இந்த சிலுவையின் செய்தியை பற்றி பார்ப்போம். அதிகமாக இந்த சிலுவையின் செய்தியை பற்றி கொஞ்சம் பிரசங்கத்தை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. காரணம், தொடர்ச்சியாக ஜனங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறபடியினால் அவர்களுக்கு தொடர்பு, இந்த சிலுவையின் செய்தியை பற்றிய தொடர்பு அவர்கள் அறிய வேணும். அதற்காக இதனை திருப்பி திருப்பி நான் சொல்வது வழக்கம். இப்போ இந்த சிலுவையின் செய்தியினுடைய முக்கியமான நோக்கம் ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரத்தை பிரசங்கிப்பது தான் சிலுவையின் செய்தியினுடைய அடிப்படை நோக்கம். ஆனால் அநேகமான கிறிஸ்தவர்கள் ரட்சிப்புக்கு சிலுவை என்று சொல்லி, சிலுவை என்றால் என்ன என்று அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அப்போ சிலுவையில் இயேசு கிறிஸ்து தங்களுக்காக மரித்தார் என்று சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டும் இருக்கிறார்கள். அதற்கு மேல் சிலுவையை பற்றி அநேகமான கிறிஸ்தவர்கள் எதனையுமே அறியாமல் இருக்கிறார்கள். ஆனபடியால் இந்த சிலுவையின் செய்தியை பற்றி ரோமர் 6, 7, 8ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலுவையின் செய்திதான் வேதம் முழுக்க சிலுவையின் செய்தி இதை பற்றியதே என்பதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். யோவான் 1:1, யோவான் 1:14, யோவான் 1:29 வேதத்தில் இருக்கிற சகல வார்த்தைகளும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதன் நிமித்தம்தான் பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ என்று அவர் சொல்லும் பொழுது அதை சொல்லுகிறார், தன்னையும் தன்னோடு சம்பந்தப்பட்ட ஊழியக்காரர்களையும். அப்போ என்ன சொல்கிறார் 1:23 என்றால், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், வேறு ஏதனையும் நாங்கள் பிரசங்கிப்பதில்லை. அப்போ ரட்சிப்புக்கும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து, பரிசுத்தத்துக்கும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து, நாளாந்த வாழ்க்கைக்கும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம், வேறு எதையும் நாங்கள் பிரசங்கிக்கிறதில்லை என்பதிலிருந்து நாம் அறியக்கூடிய உண்மை என்னவென்றால், வேதத்தில் இருக்கிற சகல வார்த்தைகளும் ஏதோ ஒரு வழியில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே அறிவிக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேணும். இதன் நிமித்தம் அப்போ நேரடியாக ரோமர் 6, 7, 8 ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழிமுறை இந்த ரோமர் 6, 7, 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்னத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் நிமித்தம் அநேகமான கிறிஸ்தவர்கள் அதனை அறியாமல் இருப்பதன் நிமித்தம் சிலுவையின் தாற்பயம் என்ன, சிலுவையின் முக்கியத்துவம் என்ன என்பதை அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறபடியால் அவர்களுக்கு ஒரு புரிந்துணர்வை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் முகமாக சிலுவையை பற்றிய அடிப்படை வாக்கியங்களை எடுத்து இப்பொழுது கொஞ்ச காலமாக நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். நான் முதலாவதாக தெரிவு செய்த வேத வாக்கியம் 1 கொரிந்தியர் 2:2.
இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அப்போ அந்த வேத வாக்கியத்தின் முக்கியத்துவத்தை பற்றி எத்தனையோ முறை பல முறை நான் அதை பற்றி பிரசங்கம் செய்திருக்கிறேன். அதற்கு அடுத்ததாக நாங்கள் இன்னும் ஒரு வேத வாக்கியத்தை நாங்கள் எடுத்தோம், அடிப்படை வேத வாக்கியமாக. அதாவது லூக்கா 19:41-44 அதையும் நீங்கள் அறிய வேணும். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. அவர் என்பது இயேசு கிறிஸ்துவை. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு மறைவாயிருக்கிறது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தி மறைவாக இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளர்ந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் முன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லில் மேல் ஒரு கல்லில்லாதபடிக்கு செய்யும் நாட்கள் வரும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ லூக்கா 19:41-44 சொல்லப்பட்ட வேத வாக்கியங்களை கொஞ்ச காலமாக நான் உங்களுக்கு பிரசங்கித்து வந்தேன். இப்பொழுது நாங்கள் மிகவும் சமீபமாக வந்திருக்கிறோம். அதனை மிகவும் சமீபமாக வந்திருக்கிறோம். ரோமர் 6-7-8 அதிகாரத்துக்கு கிட்டவாக வந்திருக்கிறோம். அதற்கு முதல் இந்த ரோமர் புஸ்தகம் என்றால் என்ன என்றதையும் நாங்கள் அறிய வேண்டியதாக இருக்குது. 1ஆம் அதிகாரத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கு, 2 என்ன சொல்லப்பட்டிருக்கு, 3 என்ன சொல்லப்பட்டிருக்கு, 4-5 என்ன சொல்லப்பட்டிருக்கு, அப்படியே 16 அதிகாரங்களிலேயும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றதை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு செய்தியை நாங்கள் பெற வேண்டியதாக இருக்கிறது. அப்போ அதை அறிந்த பிறகு ரோமர் 6, ரோமர் 7, ரோமர் 8 நாங்கள் போகும் பொழுது அதன் தாற்பயத்தை நீங்கள் இலகுவாக அறிந்து கொள்ள முடியும். அப்போ இதற்காக நான் இன்னொரு வார்த்தையை தெரிவு செய்தேன். அடிப்படை வேத வாக்கியமாக மத்தேயு 21:31-32. மத்தேயு 21:31-32. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் யோவான் நீதிமார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்று சொல்லி அவர் இஸ்ரவேலினுடைய மத தலைவர்கள், அப்போ அந்த மத தலைவர்கள், குறிப்பாக அந்த இடத்தில் இருந்த மத தலைவர்கள் பிரதான ஆசாரியரும் ஜனங்களுடைய மூப்பரும் இவர்கள்தான் அந்த இடத்துல இருந்தார்கள். அவர்களை நோக்கி நம்முடைய ஆண்டவர் இந்த விதமான முறையில் அவர்களை மிகவும் தாழ்மைப்படுத்தினதல்ல, அவர்களை மிகவும் அவமானப்படுத்தினார் என்று சொல்வது தான் பொருத்தமாக இருக்கிறது. வேசிகள் உங்களை விட எவ்வளவோ தரமாக இருக்கிறார்கள். ஆயக்காரர்கள் உங்களை விட எவ்வளவோ தரமாக இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய நீதியை விசுவாசித்தார்கள். நீங்கள் தேவனுடைய நீதியை யோவான் உங்களுக்கு பிரசங்கித்திருந்தும், யோவான் ஸ்நானன், ஜான் த பேப்டிஸ்ட் உங்களுக்கு பிரசங்கித்திருந்தும் நீங்கள் அதை கேட்கவும் இல்லை, நீங்கள் அதை விசுவாசிக்கவும் இல்லை. ஆயக்காரரும் வேசிகளிலும் இருந்த மாற்றத்தை நீங்கள் கண்டும் நீங்கள் மனஸ்தாபப்படவில்லை என்று சொல்லி ஜனங்களுக்கு முன்பாக அவர்களை
எல்லோரையும், அந்த மனுஷர்கள் எல்லோரையும் அவமானப்படுத்தினார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றித்தான் இந்த 3வது அடிப்படை வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. போன செய்தியில் நான் இதை பற்றி தெளிவாக உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருந்தேன். இப்பொழுது இதில் நாங்கள் ரோமர் அதிகாரத்திற்கு நாங்கள் போக வேண்டியதாக இருக்கிறது. அப்போ ரோமர் அதிகாரத்தில் மற்ற வேத வாக்கியங்கள், அதாவது ரோமர் அதிகாரம் 1 16 அதிகாரம் வரையும் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் என்ன சொல்லுது என்றதை அறியாமல் விட்டால் இந்த ரோமர் புஸ்தகத்தினுடைய மகிமையை நீங்கள் அறியாமல் போயிருவீர்கள். இப்பொழுது நாங்கள் ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கண்டைக்கும் சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நீரங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கண்டைக்கும் சோஸ்திரம். இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் எல்லோரையும் ஆசீர்வதியும், அவர்களை அபிஷேகியும். உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தும் ஆவிக்குரிய செவிகளை திறந்தும் உணரக்கூடிய இருதயத்தை அவர்களுக்கு கொடுத்தும் அவர்களை ஆசீர்வதிக்க வேணுமென்றும் அபிஷேகிக்க வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை சரியான முறையில் நிதானமாக போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே போதகராக இருக்கிறார், அவரே ஆசிரியராக இருக்கிறார், அவரே போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Right. இப்பொழுது நாங்கள் குறிப்பாக என்ன மாதிரி என்று சொன்னால், அந்த மனுஷர்கள், குறிப்பாக அந்த 2 மனுஷர்களை நான் குறிப்பிட்டிருந்தேன். பிரதான ஆசாரியரையும் ஜனத்தின் மூப்பரையும் பற்றி நான் குறிப்பிட்டிருந்தேன். இவர்களை நோக்கித்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 21:31-32 சொல்லப்பட்ட வேத வாக்கியங்கள் இவர்களை நோக்கியே சொல்லப்பட்டது. அப்போ அதன் மூலம் அவர்களுக்கு என்ன தகவல்களை கொடுத்தார்? நின்ற ஜனங்களுக்கும் இதனை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களுக்கும் என்ன சொன்னார் என்றால், ஆயக்காரரும் பேசிகளும் ஜனத்தின் மூப்பரை விட எவ்வளவோ மேல், ஆயக்காரரும் பேசிகளும் பிரதான ஆசாரியரை விட எவ்வளவோ மேல் என்று சொல்லி அவர்களை அந்த ஜனங்கள் அவ்வளவு பேருக்கு முன்பாக அவமானப்படுத்தினார். அப்போ என்ன காரணத்துக்காக அப்படி செய்தார் என்பதை நாம் தெளிவாக அறிய வேண்டும். ஏனென்று சொன்னால், ஏற்கனவே அவர் ஒரு வார்த்தையில் சொல்லியிருக்கிறார், நீதி மார்க்கமாய் யோவான் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீதியை பிரசங்கிக்க அவன் வந்தான், ஆனால் நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் விட்டீர்கள். அப்போ நீதியை பிரசங்கிக்கிறது என்றால் அது என்ன? அவன் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததை பற்றியும், உங்களுக்கு சிலுவையில் செய்து முடிக்க போகிறதை பற்றியும், அந்த நேரத்தில் முடிக்கவில்லை, அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவர் சிலுவையில் செய்ய போகிறதை பற்றியும் உங்களுக்கு பிரசங்கித்தான் என்று சொன்னார். அப்போ சிலுவையின் செய்தியை சொல்லவே, சிலுவையின் செய்தியையே யோவான் ஸ்நானன் பிரசங்கித்தான் என்பதை நாம் அறிய வேணும். அப்போ சிலுவையின் செய்தியை அவர்கள் வெறுத்தார்கள், சிலுவையின் செய்தியை அவர்கள் முற்றும் முழுதுமாக வெறுத்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் வெறுத்தார்கள், அதே மாதிரி தற்போதைய கிறிஸ்தவர்களும் சிலுவையின் செய்தியை
வெறுக்கிறார்கள் என்ற ஒரு பாரிய ஒரு உண்மையை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன காரணத்துக்காக அவர்கள் சிலுவையை வெறுக்கிறார்கள்? ஏனென்று சொன்னால் சிலுவையின் செய்தி இடறலை ஏற்படுத்துகிறது. சிலுவையின் செய்தி, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், சிலுவையின் செய்தி இடறலை ஏற்படுத்துகிறது தான் மிக முக்கியமான காரணம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதை பற்றி பவுல் அப்போஸ்தலர் கலாத்தியர் 5:11 சொல்லியிருக்கிறார், சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாயிருந்தால் இதுவரைக்கும் என்னத்திற்கு துன்பப்படுகிறேன்? அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடறல் ஒளிந்திருக்குமே. பவுல் அப்போஸ்தலருக்கு துன்பம் ஏற்படுகிறது. சிலுவையை பற்றி அவர் பிரசங்கிக்கும் பொழுது ஜனங்கள் அதை முழுதுமாக வெறுக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் சிலுவையை பற்றிய செய்தி மனுஷனுக்கு இடறலை ஏற்படுத்துகிறபடியினால் சிலுவையை பற்றிய பிரசங்கத்தை மேற்கொள்ளுகிற எந்த மனுஷனுக்கும் எதிராக துன்பம் நிச்சயமாக அவர்கள் சந்திக்க வேணும். அப்போ பவுல் அப்போஸ்தலருக்கு துன்பம் வந்தது, நீங்கள் ஏராளமான துன்பம். அவர் அந்த ஊழிய காலத்தில் படாத வேதனை அவ்வளவுத்தையும் அவர் பட்டார் என்பதை வேத வாக்கியம் தெளிவாக கொரிந்தியர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த யோவான் சானன் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்ததனால தான் அவன் கழுத்து துண்டாக வெட்டப்பட்ட நிலைமையில அவன் வேதனை அனுபவிக்க வேண்டி வந்தது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சிலுவையை பற்றிய செய்தியை அவர் பிரசங்கிக்கவும் அவரே தன்னை பலியாக கொடுக்க வந்திருந்ததையும் கண்ட இஸ்ரவேலிய ஜனங்கள் அவரை சிலுவையிலே அறைந்ததையும் நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறீர்கள். அப்போ சிலுவையை பற்றிய செய்தி மனுஷனுக்கு இடறலை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ சிலுவையை பற்றி, இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததை பற்றியும் பிரசங்கம் செய்யும் பொழுது மனுஷர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை வேணுமென்றால் சந்தோஷமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள். ஆனால் அதோட சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்று வந்த உடனே அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ இந்த பிரச்சனை முந்தியும் இருந்தது, இப்பவும் இருக்கிறது என்பதைத்தான் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். இவர்கள் சிலுவையின் செய்தியை வெறுக்கிறார்கள். அப்போ அநேகமான கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடும், என்னத்துக்காக வெறுக்கிறார்கள், அதில் என்ன இருக்கிறது, எல்லாம் சரியானதைத்தானே அங்கு சொல்ல பட்டிருக்கிறது, அதை விசுவாசிக்கிறதுக்கு பதிலாக ஏன் அவர்கள் வெறுக்கிறார்கள் என்று அநேகமான கிறிஸ்தவர்கள் கேள்வி கேட்கக்கூடும். அப்போ அதற்கு மறுமொழி நாங்கள் இப்பொழுது பார்த்து கொள்வோம். அப்போ பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், நான் நியாயப்பிரமாணத்தை பிரசங்கித்தேன், விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாயிருந்தால், ஓய்வு நாளை பற்றி பிரசங்கிக்கிறவனாக இருந்தால் எனக்கு ஒரு துன்பமும் ஏற்படாது. அப்போ அவர் என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய நியாய பிரமாணத்தை நான் பிரசங்கித்தாலும் எனக்கு ஒரு துன்பமும் ஏற்படாது. 10 கட்டளைகளை பற்றி நான் பிரசங்கித்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நான் பிரசங்கிக்கிறதுனால எனக்கு துன்பம் ஏற்படுகிறது என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ கலாத்தியர் 5:11 என்ன காரணம்? அதற்கு முதல் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், ஜனத்தின் மூப்பரும் பிரதான ஆசாரியரும் ஏன் யோவான் சானனை விசுவாசிக்கவில்லை? யோவான் சானன் சிலுவையின் செய்தியை பிரசங்கித்ததன் நிமித்தம் அவன் நியாயப்பிரமாணத்தை பிரசங்கித்தானாயிருந்தால் பிரச்சனை இல்லை. அவன் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்ததனால் சகல துன்பத்தையும் சந்திக்க வேண்டியதாயிருந்தது.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதற்காகவே இந்த பூலோகத்துக்கு வந்தார். தேவன் மனுஷனாக வந்தார். அவரை அவர்கள் என்ன மாதிரி ட்ரீட் பண்ணினார்கள் என்பது இந்த 4 சுவிசேஷத்திலும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி பவுலப்போஸ்தலர் சொல்கிறார், நான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறதுனால் இவ்வளவு துன்பமும் ஏற்படுகிறது. தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை நான் பிரசங்கித்தால் அவர்கள் என்ன கோபிக்க மாட்டார்கள். ஆனால் நான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறதுனால் அவர்கள் என் மீது கோபப்படுகிறார்கள், எனக்கு துன்பத்தை ஏற்படுத்துகிறார்கள், எனக்கு வேதனையை ஏற்படுத்துகிறார்கள். காரணம், சிலுவையை பற்றிய செய்தி அவர்களுக்கு இடரலாய் இருக்கிறது. அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கும் இடரலாய் இருக்கிறது. கலாத்தியர் 5:11 சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாயிருந்தால், தேவனுடைய நியாய பிரமாணத்தை பிரசங்கிக்கிறவனாயிருந்தால், இதுவரைக்கும் என்னத்திற்கு துன்பப்படுகிறேன்? ஏன் ஜனங்கள் எனக்கு துன்பத்தை ஏற்படுத்துகிறார்கள்? என்னத்திற்கு துன்பப்படுகிறேன்? அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே. நான் அதனை பிரசங்கிக்காம விட்டால் எனக்கு ஒரு துன்பமும் ஏற்படாது. ஆனால் ஜனங்கள் ஒருவரும் ரட்சிக்கப்பட மாட்டார்களே. சிலுவையை பற்றிய செய்தியே மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது. அதை தவிர வேறு எதனையும் பிரசங்கிக்க கூடாது என்பது தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ நாம் இப்போ பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம், என்ன காரணத்திற்காக இடரல் ஏற்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். சிலுவையை பற்றிய செய்தி எதற்காக ஜனங்களுக்கு இடரலை ஏற்படுத்துகிறது? அப்போ சிலுவையை பற்றிய செய்தி லூக்கா 9:23 படி சில நிபந்தனைகளை மனுஷனுக்கு விதிக்கிறது. என்ன நிபந்தனைகளை விதிக்கிறது? ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ மனுஷனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவன் விட்டு நான் சொன்ன அந்த நிபந்தனை அவன் பின்பற்றி வர வேணும். இல்லையோ அவன் எனக்கு சிஷ்யனாக இருக்க மாட்டான் என்று லூக்கா 14:27 நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ சிலுவையின் செய்தி என்னத்தை சொல்லுகிறது? முற்று முழுதுமாக மனுஷன் தன்னுடைய வழிகள் எல்லாவற்றையும் கைவிட்டு தன்னுடைய சுயத்தை நிராகரித்து சிலுவையில் இயேசு கிறிஸ்து செய்ததை முற்று முழுதுமாக விசுவாசித்து அனுதினமும் விசுவாசித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேணும் என்று சொல்லி லூக்கா 9:23 சொல்லப்பட்டிருக்கிறது. அதனை செய்ய மனிதன் மறுப்பானா இருந்தால் அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு சிஷ்யனாக இருக்க முடியாதென லூக்கா 14:27 சொல்லப்பட்டிருக்கிறது. இது மனுஷனுக்கு ஒரு இடரலாக இருக்கிறது. இது மனுஷனுக்கு ஒரு பெருமிடரலாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அடுத்ததாக முதலாவது. 2வதாக சிலுவையை பற்றிய செய்தி மனுஷனை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்க, மனுஷன் பல்வேறு விதமான குறைபாடுகள் உள்ளவனாக இருக்கிறான். அப்போ சிலுவையை பற்றிய செய்தி அதுகளை சுட்டி காட்டுகிறது. மனுஷனில் பல்வேறு விதமான குறைபாடுகள் உண்டு என்ற விவரம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சிலுவையை பற்றிய செய்தி என்ன சொல்கிறது என்று சொன்னால், மனுஷனில் குறைபாடுகள் இருக்குது, அதை மனுஷன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனபடியால் அது அவனுக்கு இடரலாக இருக்குது. அப்போ நாம் அறிய வேண்டிய விஷயம், சிலுவையை பற்றிய செய்தி என்னத்தை சொல்லுகிறது? மனுஷனில் பல்வேறு விதமான குறைபாடுகள் உண்டு. மனுஷ வீழ்ச்சியின் நிமித்தம்
பல்வேறு விதமான குறைபாடுகள் மனுஷனுக்குள்ளே உண்டு என்று சொல்லி சிலுவையின் செய்தி வலியுறுத்துகிறது. அப்போ என்ன அதை சுட்டி காட்டுகிறது மனுஷனுக்கு? ரோமர் 3:10-18 விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. இதை மனுஷன் விரும்ப மாட்டான். அவன் பல்வேறு விதமாக தன்னுடைய சுயநீதியினாலும் தன்னுடைய கெட்டித்தனத்தினாலும் தன்னுடைய படிப்பினாலும் தன்னுடைய அந்தஸ்தினாலும் தான் ஒரு நீதிமான் என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவரோ பரிசுத்த ஆவியானவர் நேரடியாக சொல்லுகிறார், அந்தபடியே நீதிமான் ஒருவனாகினும் இல்லை. சிலுவையின் செய்தி இதை வலியுறுத்துகிறது. உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்ட திறக்கப்பட்ட பிரேத குழி. தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்துவதற்கு தீவிரிக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறது. மனுஷனில் இருக்கிற குறைபாடுகள் எல்லாவற்றையும் சிலுவையின் செய்தி தெளிவாக மனுஷனுக்கு சுட்டி காட்டுகிறபடியினால் மனுஷன் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் இதனை ஏற்றுக்கொள்வது அவனுக்கு முடியாத விஷயமானபடியால் சிலுவையை பற்றிய செய்தியை அவன் நிராகரிப்பான். நிராகரித்தார்கள், நிராகரிப்பார்கள் என்று சொல்லி நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். சிலுவையின் செய்தி மனுஷனுடைய குறைபாடுகளை சுட்டி காட்டுகிறது. இதை அவன் ஏற்றுக்கொள்ள வேணும். இதை அவன் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் சிலுவையில் இயேசு கிறிஸ்து செய்து முடித்த பல பலன்களை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். இதை ஏற்றுக்கொள்ள அவன் மறுப்பானா இருந்தால் அந்த நன்மைகளை அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. மூன்றாவதாக நாம் அறிய வேண்டிய விஷயம், சிலுவையை பற்றிய செய்தி மாம்சத்தினுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மிக முக்கியமான வசனம். சிலுவையை பற்றிய செய்தி முழுதுமாக மாம்சத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது. இதை அநேகமான கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுடைய இருதயத்தினாலே இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ மாம்சத்திலே அவர்கள் பிரியமாக இருக்கிறபடியால், மாம்சத்தினுடைய செய்கைகளிலே அவர்கள் பிரியமாக இருக்கிறபடியினால் அவர்கள் அதை லேசில் விடமாட்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். கலாத்தியர் 2:21 இது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 2:21 நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறதில்லை, நீதியான நியாய பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு? மனுஷனுடைய மாம்சத்தினுடைய கிரியைகளை சிலுவையின் செய்தி ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது. என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மனுஷனுக்கு தீர்வு காண முடியுமா இருந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு வர வேண்டிய அவசரம் இல்லை என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை மனுஷன் அவ்வளவாக ரசிக்க மாட்டான், இதை அவ்வளவாக ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நேரம் சமீபமாக இருக்கிறது. அருமையான ஒரு விஷயம். இதை பற்றி நாங்கள் அடுத்த செய்தியில் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமென் and amen. Hallelujah. Thank you Jesus. இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும்.
தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.